அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு பாலிட்டியில் 3வது டாப்பிக்காக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ரெண்டாவதாகவே அரசியலமைப்பு முகவுரை, சிறப்பியல்பு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம். ஓகே, இதை பற்றி பார்க்கலாம். இதை பற்றி சொல்கிற பகுதி என்ன அப்படின்னா, பகுதி 1, அட்டவணையும் 1 தான். யூனியன் மத்திய அரசு, மாநில அரசு, யூனியன் கவர்மெண்ட், இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிற பகுதி வந்து 1, அட்டவணையும் 1. விதிகள் என்ன அப்படின்னா 1லேருந்து 4 வரைய சொல்லும். 1 to 4. இதை ரொம்ப நம்ம சிம்பிளாகவே பார்த்துடலாம். விதி 1 என்ன சொல்லும் அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 28 மாநிலங்கள் தற்போது இருக்குது. இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது. இந்த 28 மாநிலங்களும் சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்னு சொல்கிறான் 1. இந்தியா என்பது மாநிலங்களின் ஒருங்கிணைந்த பகுதி. மாநிலம் எல்லாமே சேர்ந்தது தான் என்னது? விதி 1. மாநிலம் எல்லாமே சேர்ந்தது தான் இந்தியா. அதை சொல்கிறதான் விதி 1. 28 மாநிலம் மற்றும் 8 யூனியன்கள் சேர்ந்ததே இந்தியா. அதை வந்து பாரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் வந்து பாரதம், பாரத், இந்தியில் வந்து பாரத், தமிழில் வந்து இங்கிலீஷில் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்தியாவை பாரதம் என்றே விதி 1 வந்து குறிப்பிடும். இந்தியா பாரதம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறதான் விதி 1. இப்போ இது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஒன்றா போய்கிட்டு இருந்துச்சு. இந்தியாவோட பெயரை வந்து பாரதம்னு மாற்றுறாங்க. விதி 1லேயே தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்தியா பாரதம் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு விதி 1ல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பாரதம்னு அழைக்கப்படுறதுல மிகப்பெரிய தப்பு ஒன்றும் இல்லை. ஓகே, மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? இந்தியா அப்படின்னு சொல்கிறதா விதி 1. அடுத்து விதி 2, புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்குறது இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற மாநிலத்தை பிரிக்கிறது. இதுதான் விதி 2. ஒரு மாநிலத்தை உருவாக்குறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2014 ஜூன் 2ல் வந்து ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாவாக பிரித்தாங்க. இந்த மாதிரி புதுசாக ஒரு மாநிலத்திற்கு அனுமதி வழங்குறதா என்ன அப்படின்னா விதி 2. ஏற்கனவே உள்ள மாநிலத்தை பிரித்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு புதிய மாநிலமாக அறிவிக்கலாம். இல்லை அப்படின்னா புதுசாகவே ஒரு மாநிலத்தை வந்து என்ன பண்ணலாம், பழைய மாநிலத்தை பிரித்து புதிய மாநிலமாகவும் அனௌன்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா புதுசாகவே ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம். இதுதான் விதி 2. அடுத்தது விதி 3. விதி 3 என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்தோட எல்லையை வரையறை செய்வது. எல்லைகள், பெயர்கள் மறுசீரமைப்பு செய்வது. பட் இதில் வந்து 2 ரூல்ஸ் இருக்குது, 2 கட்டுப்பாடு இருக்குது. என்னென்ன அப்படின்னா, விதி 3ல் 2 கட்டுப்பாடு இருக்கும். ஒன்று வந்து ஒரு மாநிலத்தோட பெயரை சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாநிலத்தோட பேர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடுன்னு இல்லை, மெட்ராஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து மெட்ராஸ் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. அப்புறம் தான் தமிழ்நாடுன்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிறையா சொல்லலாம். ஓகேவா? மைசூர் வந்து கர்நாடகா அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பேரை வந்து மாற்றணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பரிந்துரையால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த மசோதாவே இப்போ தாக்கல் பண்ண முடியும். மசோதாவை வந்து எங்கே கொண்டு வருவாங்கன்னா பார்லிமெண்ட்டில் கொண்டு வருவாங்க. பார்லிமெண்ட்டில் மசோதா வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, ஒரு மாநிலத்தோட பேரை மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பரிந்துரையின் பேரில் தான் அந்த மசோதாவையே பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ண முடியும். குடியரசுத் தலைவர் பரிந்துரையின் பேரில் மட்டும்தான் இதை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அதை பண்ணவே முடியாது. ஒரு மாநிலத்தோட பேர் மாற்றம் அப்படின்றது கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒன்று தான். ஸோ அதனால் குடியரசுத் தலைவரோட பரிந்துரையின் பேரில் மட்டும்தான் அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். ஓகே, அடுத்து 2வது கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, அப்படி குடியரசுத் தலைவர் வந்து பரிந்துரை செஞ்சு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சம்மந்தப்பட்ட, இப்போ நம்ம தமிழகத்தோட பேரை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தமிழக சட்டமன்றத்தில் கேட்டிருப்பாங்க, நம்ம எந்த மாநிலத்தோட பேரை சேஞ்ச் பண்ண போகிறாங்களோ அந்த மாநிலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, உங்கள் மாநிலத்தோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமா, அந்த மாதிரி ஏதோ சம்திங் வந்து குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா சம்மந்தப்பட்ட மாநிலத்திட்ட கேட்பாங்க. அவங்க பரிந்துரை வந்து அந்த மசோதாவை வந்து குடியரசுத் தலைவர் பரிந்துரையோட மட்டும்தான் தாக்கல் பண்ண முடியும். அப்படி பரிந்துரை பண்ணுறதுக்கு முன்னவே என்ன பண்ணிடுவாங்கன்னா சம்மந்தப்பட்ட மாநிலத்திட்ட குடியரசுத் தலைவர் கேட்பாங்க. சம்மந்தப்பட்ட மாநிலத்திட்ட குடியரசுத் தலைவர் கேட்கும்போது அந்த மாநிலம் வந்து தன்னோட விருப்பத்தை தெரிவிக்கும். ஆனால் அந்த விருப்பம் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தாது. அவன் அதுக்கு கேட்காமே இருக்கலாம்.
கேட்குறாங்க. பட் அந்த மாநிலம் வந்து தன்னோட விருப்பத்தை தெரிவித்தாலும் அந்த விருப்பம் என்ன பண்ணாது, குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தாது. அவ்வளோதான். அடுத்தது விதி 4. விதி 4 என்ன சொல்லுது அப்படின்னா, விதி 2, 3 விதி 2, 3 ஓகே பண்ணுறதுக்கு நாடாளுமன்றத்தோட எளிய பெரும்பான்மையே போதும். இப்போ 2ன் படி ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறாங்க அப்படின்னாலும் சரி, 3ன் படி ஒரு மாநிலத்தோட பேரை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி, என்ன பண்ணலாம், ஒரு பாராளுமன்றத்தோட எளிய பெரும்பான்மையே போதும். எளிய பெரும்பான்மையே போதுமானது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுதேச அரசுகள் பார்க்க போகிறோம். சுதேச அரசுகள் பார்க்கலாம். சுதேச அரசுகள் ஓகே, 1947 இந்திய விடுதலை சட்டம் வந்திருக்கும். இந்திய விடுதலை சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, பிரிட்டிஷ் தான். இந்திய விடுதலை சட்டம் 1947. 1946 1946 மார்ச் 15 வந்து அட்லி என்ன பண்ணிடுவார்னா, பிரிட்டன் பார்லிமெண்ட்டில் வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி அங்கீகரிச்சுடுவார். 1946 மார்ச் 15 அப்போதைய பிரிட்டன் பிரதமராக வந்து யார் இருந்திருப்பா அப்படின்னா, அட்லி இருந்திருப்பார், கிளமன் அட்லி. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு விடுதலை தாரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதன் அடிப்படையில் 1947 இந்திய விடுதலை சட்டம் வந்திருக்கும். இந்த இந்திய விடுதலை சட்டத்தின் கீழே சொன்ன ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னா, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தனித்தனியாக பிரிச்சுருங்க, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தனியாக வந்து பிரிச்சுக்கங்க அப்படின்னு இந்த இந்திய விடுதலை சட்டம் 1947 அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க. அதன்படி வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த ராட்கிளிப் வந்திருப்பார். ஓகே, அது பிரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஐஎன்எம்மில் படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போது சுதேச அரசுகள் 565 சுதேச அரசுகள் இருந்திருக்கும். அப்போ சுதேச அரசுகள் மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, 565 சுதேச அரசுகள் இருந்திருக்கும். ஆக்சுவலாக புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 565 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க 12th புக்கில். ஓகே, அதில் 3 சுதேச அரசுகள் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்தியாவோட இணைய மறுத்துருவாங்க. அது யாருன்னா, ஹைதராபாத், ஜூனாகத், காஷ்மீர். ஹைதராபாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து இந்த மதவாத கலவரம் இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த காசிம் ரஷ்வி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து மதவாத தலைவர். ஒரு மதத்தவே வந்து உருவாக்கி வச்சுருப்பார். அந்த மதவாத தலைவருக்கு கீழே தான் யார் இருந்திருப்பா அப்படின்னா, அப்போது காஷ்மீரை ஆட்சி பண்ணவர் இருந்திருப்பார். நவாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். ஷா நவாஸ் அப்படின்றவர் ஆட்சி பண்ணியிருப்பார் ஹைதராபாத்தை. அவரே வந்து அந்த மதவாத தலைவர் சொல்கிறத கேட்டுட்டு தலையாட்டிகிட்டு இருப்பார். அதனால் அங்கே என்ன வரும் அப்படின்னா, அதிகமான மத கலவரம் வரும். அதுக்கப்புறம் 1943 பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் மீது இருந்த தடையெல்லாம் தூக்கிடுவாங்க. அதனால் கம்யூனிஸ்ட்டு கலவரமும் ஏற்படும், மதவாத கலவரமும் ஏற்படும். பயங்கர கலவரமாக இருந்திருக்கும். அதனால் 1948 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இராணுவம் வந்து ஹைதராபாத்துக்கு காவல்துறை நடவடிக்கை மற்றும் இராணுவ நடவடிக்கையின் அடிப்படையில் ஹைதராபாத்தை நம்மளோட சேர்த்துருவோம். 1948 செப்டம்பர்லேயே சேர்த்துருவோம். எப்படி சேர்த்தோம் அப்படின்னா, காவல்துறை மற்றும் இராணுவ உதவியோடு நம்ம சேர்த்துருவோம். அதுக்கு நம்மளோட காவல்துறை நம்மளோட இராணுவமும் அங்கே போகிறதுக்கு காரணம் என்ன, அங்கே பயங்கரமான மதவாத கலவரம் வந்து ஏற்படும். அதுக்கு காரணமே அதோட அப்போதைய தலைவராக இருந்த நவாஸ் தான். ஷா நவாஸ் அப்படின்றவர் இருந்திருப்பார். அவர் தான் வந்து காரணம். சரி, ஓகே. அடுத்தது ஜூனாகத். அதன்படி 1948 செப்டம்பர்லேயே சேர்த்துட்டோம். அடுத்தது ஜூனாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூனாகத்தில் மக்கள் எல்லாருமே நம்மளோட சேரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஜூனாகத் மக்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேரணும், இந்தியாவோட சேரணும். ஏன்னா அங்கே ஹிந்து மக்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க. ஸோ நம்மளோட சேரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் அரசர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு தப்பிச்சு போயிட்டு அந்த கஜானாவோட ஆள் எஸ்கேப் ஆயிடுவார். ஸோ அதோட மக்கள் எல்லாம் நம்மளோட வந்து சேர்ந்துருவாங்க. இங்கே மக்களே வந்து நம்மளோட சேரணும்னு விருப்பப்பட்டதுனால அங்கே அதிகமான ஹிந்து மக்கள், அரசர் தப்பிச்சு போயிடுவார் அந்த ஜூனாகத் ஆட்சி பண்ணவர். ஸோ அவர் போனதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் நம்மளோட சேர்ந்துருவாங்க. அவ்வளோதான். மக்கள் வாக்கெடுப்பு அல்லது மக்கள் விருப்பத்திற்கிணங்க இந்தியாவோட ஜூனாகத் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுதான் காஷ்மீரில் பார்த்தீங்க அப்படின்னா, காஷ்மீரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து முஸ்லீம் மக்கள், இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் அரசர் வந்து இந்து அரசர் இருந்திருப்பார், ஹரிசிங் இருந்திருப்பார். ராஜா ஹரிசிங் ஆட்சி பண்ணியிருப்பார். அப்போது இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாரு, பாகிஸ்தானுக்கு விருப்பப்படுறவங்க போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த டைமில். ஏன்னா அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சிருப்பாங்க. அந்த டைமில் இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா,
விருப்பப்படுற மக்கள் பாகிஸ்தான் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அங்கே அதிகமான இஸ்லாமிய மக்கள் இருக்கிறதுனால. பட் அந்த டைமில் பாகிஸ்தான் வந்து அத்துமீறல் அதிகமாக ஏற்படும். இவரோட அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த மக்களும் பாகிஸ்தானும் என்ன பண்ணுவாங்கன்னா அத்துமீறல் ஏற்படுத்துவாங்க. ஸோ ரொம்ப ஒரு அத்துமீறல் அவங்களோட இது தாங்க முடியாமல் போய்கிட்டு இருக்கோம் பாகிஸ்தானோடது. அதனால் ஹரி சிங் என்ன பண்ணுவார்னா நம்மகிட்ட ஹெல்ப் கேட்பார். நம்ம இந்திய கவர்மெண்ட்டை வந்து ஹெல்ப் கேட்பார். ஓகே அப்படின்னா அப்போ வந்து யார் இருந்திருப்பா அப்படின்னா சுதேச அரசுகளை இணைக்கிற முயற்சியில் அப்போதைய துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்திருப்பார். இந்த டைமில் பட்டேலோட செயலராக யார் இருந்திருப்பா அப்படின்னா விபி மேனன் அப்படின்றது இருந்திருப்பார். விபி மேனன் அப்படின்றவர் இருந்திருப்பார். ஓகே, விபி மேனன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரோட முக்கிய முயற்சினால தான் அந்த 3 சுதேச அரசுகளும் பார்த்திங்கன்னா இந்தியாவோட சேர்க்கப்பட்டிருக்கோம். துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்திருப்பார். பட்டேலோட செயலராக யார் இருந்திருப்பா அப்படின்னா விபி மேனன் இருந்திருப்பார். இவங்களோட முக்கிய முயற்சியினால தான் இந்த 3 பகுதியிலும் ஹைதராபாத்னாலும் சரி, ஜூனாகத்னாலும் சரி, காஷ்மீர்னாலும் சரி 3மே இணைக்கப்பட்டதுக்கு இவங்க 2 பேரோட பங்களிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹரி சிங் என்ன பண்ணுவார்னா நம்ம கவர்மெண்ட்டில் ஹெல்ப் கேட்பார். இந்து ராஜா ஹரி சிங். ஓகே அப்படின்னா அப்போது வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன சொல்லுவார்னா ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கங்க, பாதுகாப்பு ஒப்பந்தம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து பாகிஸ்தானோட அத்துமீறல் அதிகமாக இருக்குது, மக்களையும் காப்பாற்றணும், அவரும் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியா சொல்கிற எல்லாத்தையுமே கேட்பார். அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கும் ஓகே பண்ணிடுவார். அதன்படி அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் பார்த்திங்க அப்படின்னா 1954 அக்டோபர் 26 கையெழுத்தாகும். நமக்கும் ஜம்மு காஷ்மீரோட அரசர் ஹரி சிங்குக்கும் இடையில் பார்த்திங்க அப்படின்னா 1954 அக்டோபர் 26 அந்த ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்திய கவர்மெண்ட்டும் அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹரி சிங் 2 பேரும் வந்து ஒரு ஒப்பந்தம். இந்த டேட் முக்கியம், 1954 அக்டோபர் 26. அதன் அடிப்படையில் அடுத்த நாளே நம்மளோட இராணுவம் என்ன ஆயிரும் அப்படின்னா அங்கே போயிடும். அக்டோபர் 27லேயே ஜம்மு காஷ்மீருக்கு நம்மளோட இராணுவம் வந்து போயிடும். அமைதி நிலவிடும். பாகிஸ்தான் அடித்து வரட்டியாச்சு, அங்கே வந்து அமைதி ஏற்பட்டுரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ தற்போது அந்த சிறப்பு அந்தஸ்து எல்லாமே வந்து 2019 ஆகஸ்ட் 5 ரத்து செய்யப்பட்டது. சரி, ஓகே, அவ்வளோதான். 3 சுதேச அரசுகள் பிரச்சனையை பார்த்துட்டோம். அடுத்தது பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இந்த மொழிவாரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அந்த டைமில் அதை அப்படியே தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் கொந்தளிப்பாங்க. நாங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் மக்கள் எல்லாத்தையும் தனியாக பிரிச்சுருங்க அப்படின்ற மாதிரி ஒடிசி தெலுங்கு பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, அந்த மாதிரி நிறையா நம்ம தமிழ் பேசுகிறவங்க அப்படின்னு எங்கள் எல்லாருமே தனித்தனியாக பிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தார் கமிட்டி ஏற்படுத்தியிருப்பாங்க. தார் தலைமையில் தார் கமிட்டி ஏற்படுத்தியிருப்பாங்க. இது எப்போது உருவாக்குனாங்க அப்படின்னா 1948 ஜூனில். இவங்களோட ரிப்போர்ட் வந்து டிசம்பர் 1948லேயே சப்மிட் பண்ணிடுவாங்க. பட் இவங்க மொழிவாரி கோரிக்கையை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மொழி அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. தார் கமிட்டி வந்து ஜூன் 1948 உருவாக்கியிருப்பாங்க. டிசம்பர் 1948 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுவாங்க. பட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொழி அடிப்படையில் மாநிலத்தை தயவு செஞ்சு பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜேவிபி கமிட்டி, ஜேஎல் நேரு, விபார் வல்லபாய் பட்டேல், பி வந்து பட்டாவி சீதாராமையா, இவங்க 3 பேர் இருக்கிற ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போது அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா மொழி அடிப்படையில் பிரிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து டிசம்பர் 1948 வந்து அந்த டீம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஏப்ரல் 1949 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் என்ன தான் சொன்னாங்க மொழி அடிப்படையில் பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆந்திராவில் ஒருத்தர் பயங்கரமான போராட்டம் பண்ணிகிட்ருப்பார். பட்டாவி சீதாராமையா அப்படின்றவர் 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து 1953 இறந்தே போயிடுவார். ஆமாம், 56 நாள் சாப்பிடாமல் இருந்தால் இறந்தானே போனோம். 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து 1953 இறந்து போயிட்டார். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த பசல் அலி கமிட்டி அமைச்சிருப்பாங்க. பசல் அலி தலைமையில் பார்த்திங்கன்னா பசல் அலி கமிட்டி இவங்க 2 பேர் இருந்திருப்பாங்க. பனிக்கர், குன்ஸ்ரு அப்படின்னு 2 உறுப்பினர்கள் வேறு இருந்திருப்பாங்க. பனிக்கர் மற்றும் குன்ஸ்ருன்ற. தார் கமிட்டிலையும் 2 உறுப்பினர் இருப்பாங்க. யார் அப்படின்னா தார் தலைமை வந்து எஸ்கே தார் இருந்திருப்பார். உறுப்பினராக வந்து பன்னா லால் மற்றும் ஜெகத் நாராயணன்
2 உறுப்பினர் இருந்திருப்பாங்க. ஜஸ்ட் நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. பன்னா லால் மற்றும் ஜெகத் நாராயணன் அப்படின்ற 2 உறுப்பினர் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் பசல் அலிலையும் குன்ஸ்ரு மற்றும் பணிக்கர் 2 உறுப்பினர் இருந்திருப்பாங்க. குன்ஸ்ரு மற்றும் பணிக்கர் அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 1953 இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. செப்டம்பர் 1955 இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மொழி அடிப்படையில் பிரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் யார் இறந்துருப்பா, இவர் வேறு இறந்துருப்பார், பொட்டி ஸ்ரீராமுலு வேறு இறந்துருப்பார் 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மொழி அடிப்படையில் பிரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு பிரித்ததே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1953 ஆந்திராவை அப்போதைய பிரதமர் நேரு அறிவிச்சிருப்பார். தெலுங்கு பேசும் மக்கள் எல்லாமே ஹைதராபாத் ஆந்திரா எல்லாம் சேர்ந்த பகுதி எல்லாமே ஆந்திரா அப்படின்னு சொல்லி 1953 நேரு JL நேரு வந்து அப்போதைய பிரதமர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஆந்திராவை அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னா அப்போதைய பிரதமர் தான். தெலுங்கு பேசும் மக்கள் ஹைதராபாத் ஆந்திரா எல்லாம் சேர்ந்த பகுதி. அப்போல்லாம் தெலுங்கானா இல்லை, 2014 தான் தெலுங்கானா. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா ஹைதராபாத் அந்த பகுதி எல்லாத்தையுமே வந்து ஆந்திரா அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 1953 வந்து ஆந்திர பிரதேசம் மொழி அடிப்படையில் ஃபஸ்ட்டு பிரித்தது. இது சுதந்திரத்துக்கு பின்னாடி. ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னவே பார்த்திங்கன்னா 1936 1936 ஒடிசாவை பிரிச்சிருப்பாங்க. ஒடிசாவை 1936 பிரிச்சுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டம் இருக்கா, இந்திய அரசு சட்டம் படிச்சிருப்போம் ஓகேவா. 1935 இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில், இது ஒன் டைம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, ஒடிசா எந்த சட்டத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டதுன்னு. 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி 1936 ஒடிசா பிரிக்கப்பட்டது. விடுதலைக்கு முன்பே பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம் அப்படின்னா அது ஒடிசா தான். விடுதலைக்கு பின்பு தான் ஆந்திரா 1953. அதுவும் பார்த்திங்கன்னா பொட்டி ஸ்ரீராமலோட உயிர் தியாகத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கோம். அடுத்தது மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க 1956. இதன் அடிப்படையில் 14 மாநிலங்களும் 6 யூனியனும் பிரிச்சிருப்பாங்க. 6 யூனியனும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி வெறும் 14 மாநிலம் 6 யூனியன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரி, ஓகே. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 6 யூனியன் தான் இருந்திருக்கும். 1956 6 யூனியன் தான். அதுக்கப்புறம் 1961 10வது சட்ட திருத்தத்தின்படி 1961 10வது சட்ட திருத்தத்தின்படி தாத்ரா நாகர் மற்றும் ஹவேலி இது வந்து யூனியனாக பிரிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு யூனியனாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எது அப்படின்னா 1961 10வது சட்டத்திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டது ஒரு யூனியனாக தாத்ரா நாகர் மற்றும் ஹவேலி. அடுத்தது 1962 12வது சட்டத்திருத்தத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா கோவா அதன் பிறகு மாநிலம் ஆயிடுச்சு, இப்போ யூனியன்லாம் இல்லை. அப்போது 1962 கோவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவா வந்து யூனியன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. டயூ டாமன் இதையும் வந்து யூனியனாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 1962 12வது சட்டத்திருத்தம் 1962 12வது சட்டத்திருத்தம். அதன் பிறகு 1962 14வது சட்டத்திருத்தத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியை உருவாக்கியிருப்பாங்க. பாண்டிச்சேரி அதுவும் வந்து யூனியனாக பிரிச்சிருப்பாங்க. அது இப்போ வரையும் யூனியன் தான். 1962 14வது சட்டத்திருத்தத்தின்படி பாண்டிச்சேரியை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூனியனாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 61 10வது சட்டத்திருத்தத்தின்படி தாத்ரா நாகர் மற்றும் ஹவேலியை யூனியனை அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் டயூ டாமனையும் சேர்த்துட்டாங்க. 2019 ரெண்டையுமே சேர்த்து ஒரு யூனியன் ஆக்கிட்டாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டயூ டாமன் ரெண்டையுமே சேர்த்து இப்போ ஒரே யூனியனாக தான் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஒரு யூனியன் பிரதேசமாக்கிட்டாங்க 2019. அதே மாதிரி கோவா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கோவா வந்து தனி மாநிலமாகவே உருவாக்கிட்டாங்க. கோவா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1962 12வது சட்டத்திருத்தத்தின்படி வந்து கோவா யூனியனாக இருந்திருக்கும். ஆனால் 1987 கோவாவை தனி மாநிலமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கோவா வந்து பார்த்திங்கன்னா 1962
12வது சட்ட திருத்தத்தின்படி தான் கோவா வந்து யூனியன் அந்தஸ்தோடு இருந்துச்சு. ஆனால் 1987 அதை என்ன பண்ணிட்டாங்க, யூனியன் அந்தஸ்தெல்லாம் வாங்கிட்டு ஸ்டேட் அந்தஸ்து கொடுத்துட்டாங்க, மாநில அந்தஸ்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தாத்ரா நகர் ஹவேலி வந்து 1961 10வது சட்ட திருத்தத்தின்படி யூனியனாக இருந்துச்சு. பட் இப்போ 2019 யூனியனாக தான் இருக்குது. பட் இப்போ 2019 என்ன பண்ணிட்டாங்கன்னா தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டயூ டமன் ரெண்டையுமே சேர்த்து ஒரு யூனியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் இருக்கிறது பாண்டிச்சேரி தான். 1962 14வது சட்ட திருத்தத்தின்படி பாண்டிச்சேரி வந்து யூனியனை அனௌன்ஸ் பண்ணாங்க. தற்போது வரைய இப்போ யூனியனாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா 2006 அதோட நேமை வந்து புதுச்சேரின்னு மாற்றினாங்க, அவ்வளோதான். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னா 2006 புதுச்சேரி அப்படின்னு இதோட நேமை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதுக்கு யூனியன் அந்தஸ்து அப்படியே தான் இருக்குது. 1969 பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படின்றத தமிழ்நாடுன்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 1973 லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு மூணையும் சேர்த்து லட்சத்தீவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படி வரும் அப்படின்னா 1992 வரும். டெல்லியை வந்து தேசிய தலைநகராக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தேசிய தலைநகர் பகுதியாக டெல்லியை சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 1995 வந்து பம்பாயை வந்து மும்பை அப்படின்னு மாற்றிருப்பாங்க பேரை. 1995 1969 தமிழ்நாடை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 73 லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு மூணையும் சேர்த்து லட்சத்தீவுன்னு நேம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி 1992 டெல்லி தான் தேசிய அந்தஸ்து தேசிய தலைநகர். அடுத்தது வந்து 1995 பம்பாய் மும்பை அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 2006 உத்தராஞ்சல் அப்படின்றத உத்தரகாண்டுன்னு மாற்றிருப்பாங்க. உத்தராஞ்சல் அப்படின்றது உத்தரகாண்ட் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஆனால் உத்தராஞ்சல் மாநிலம் யூபியிலேருந்து பிரிக்கப்பட்டது 2000. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தராஞ்சல் வந்து யூபியிலேருந்து பிரிச்சிருப்பாங்க. உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு பகுதி தான் உத்தராஞ்சல். இப்போ எப்படி ஆந்திராவிலேருந்து பிரிக்கப்பட்ட பகுதி வந்து தெலுங்கானா இருக்குது, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டது உத்தராஞ்சல். 2000 இதை பிரிச்சிருவாங்க. ஆனால் உத்தராஞ்சல் அப்படின்ற பேரில் தான் பிரிச்சிருப்பாங்க. 2006 தான் இதோட பேரை வந்து உத்தரகாண்ட் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. 2006 உத்தராஞ்சல் அப்படின்றத உத்தரகாண்டு. இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, உத்தரகாண்ட் மாநிலம் எப்போது உருவாக்கப்படுது? ஆப்ஷனில் 2006 இருந்துச்சு. 2006 போடக்கூடாது. 2006 ஜஸ்ட் நேம் மட்டும் தான் சேஞ்சு. உத்தராஞ்சல் அப்படின்றது உத்தரகாண்ட் அப்படின்னு. ஆனால் உத்தரகாண்ட் மாநிலம் உருவானது எப்போ அப்படின்னா 2000 உருவாயிருக்கும். எது அப்படின்னா யூபியிலேருந்து பிரிச்சிருப்போம். ஓகே, 2006 வந்து உத்தராஞ்சல் உத்தரகாண்ட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 2006 இன்னொன்று இருக்குது, பெங்களூர் அப்படின்றத பெங்களூரு ரூன்னு மாற்றிருக்காங்க. பெங்களூர் அப்படின்றத பெங்களூரு அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக 2011 ஒரிஷான்னு இருந்திருக்கும். ஒரிஷா அப்படின்றத ஒடிஷா அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒடிஷா வந்து சொன்னோன்னே உங்களுக்கு ஒன்று கிளிக் ஆகும். 1935 சட்டத்தின்படி 1936 உருவாக்கப்பட்டதான் என்னது ஒடிசா. சுதந்திரத்துக்கு முன்னாடியே அது வந்து தனி மாநில அந்தஸ்தோட மொழி அடிப்படையில் மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு மாநிலம் தான் ஒரிஷான்னு இருந்திருக்கும். அதை 2011 ஒடிஷான்னு மாற்றிருக்காங்க. ஓகே, அடுத்தது 2019 அக்டோபர் 31 படி லடாக் ஒரு யூனியனாகவும் ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியனாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது தான் 2019 ஆகஸ்ட் 5. நல்லா கொஸ்டினை புரிஞ்சுக்கிறணும். சிறப்பு அந்தஸ்தோட ஜம்மு காஷ்மீர் ரொம்ப செல்வ செழிப்பாக இராணுவ தாக்குதல் தீவிரவாதிகள் தாக்குதல், பயங்கரவாதிகள் தாக்குதல், பாகிஸ்தான் அத்துமீறல் அப்படின்னு பயங்கரமாக போய்கிட்டு இருந்துச்சு ஜம்மு காஷ்மீர் 2019 ஆகஸ்ட் 5க்கு முன்னாடி. அதெல்லாம் பார்த்து நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்கள் தான் ரொம்ப பாவம் அப்படின்ட்டு 2019 ஆகஸ்ட் 5 சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணிட்டாங்க. சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணிவிட்டு 2019 அக்டோபர் 31 தான் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டையும் தனித்தனி மாநிலமாக பிரித்தாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏன் அக்டோபர் 5 வந்து சொன்னாங்கன்னா அக்டோபர் 6 சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. இல்லை, அக்டோபர் 31 சுதேச அரசுகள் எல்லாம் நம்ம இந்தியாவோட சேர்க்கறதுக்கு படாத பாடுபட்ட சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த தினம். அந்த தினத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ரெண்டு தனி யூனியனாக வந்து பிரிச்சிருப்பாங்க. லடாக் தனி யூனியன் பிரதேசம், சட்டப்பேரவை இல்லாத தனி யூனியனாக வந்து எது அப்படின்னா சட்டமன்றம் இல்லாத ஒரு யூனியனாக வந்து லடாக்கையும், சட்டமன்றத்தோடு கூடிய ஒரு யூனியனாக வந்து ஜம்மு காஷ்மீரையும் பிரிச்சிருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். முக்கியமானது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? நம்ம அடுத்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப், குடியுரிமை பற்றி பார்க்கலாம். குடியுரிமை பற்றி அடுத்தது பார்க்கலாம்.
ஸோ பாலிட்டியை பொறுத்தளவு ஈஸி தான். அப்படியே நல்ல ஸ்டோரியாக இருக்கும். நமக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இந்தியா இருந்துச்சு, என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதிலே பாருங்களேன், 1900 ஸ்டார்டிங்கில் 56 படி வெறும் 6 யூனியன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 61, 62ல் தனித்தனி வேறு வேறு யூனியன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அப்படியேவா இருக்குது? கோவாவை வந்து தனி மாநிலமாக்கிட்டாங்க. பாண்டிச்சேரியை வந்து புதுச்சேரியை 2006ல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தாத்ரா நகர் ஹவேலியும் டையூ டாமனி 2யும் சேர்த்துட்டாங்க 2019ல். அது இந்த யூனியன் கூட்டமைப்பு சட்டம் அப்படின்ற பேரில் வந்து அதை 2யும் சேர்த்துட்டாங்க. எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க, இப்போ என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு படிக்க பாலிட்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? நோட்ஸ் எடுத்து படிங்க. எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது, அங்கங்கே இருக்குது. பட் நான் எல்லாமே தொகுத்து ஒரு வீடியோவில் வந்து கொடுக்குறேன்.